சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்று வந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்க இருக்கிறார். அன்பழகன், தற்காலிகமாக போராட்டத்தை அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அரசு சார்பில் ஏதேனும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், தொடர்ந்து 8வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. குறிப்பாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டங்கிறது ரொம்ப முக்கியமான போராட்டம். என்னென்னா, கிராமங்களில் இவங்களை பண்ணி தான் ரொம்ப முக்கியமான பணி. தொடர்ந்து இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கிராமத்திலேருந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வந்திருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம சென்னையில் இருக்கிறவங்க வந்து பொங்கலுக்கு கிராமத்துக்கு போகும்பொழுது கிராமத்து மக்கள் பூரா சென்னைக்கு வந்த சூழல் இருந்தது. நாளைக்கு பொங்கலில் இங்கே வைக்கிற மாதிரி தான் பிளானே பண்ணியிருந்தாங்க பொங்கல் பண்டிகை. அதுக்கடையில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கூப்பிட்டாங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு அவங்ககிட்டே கேட்போம். முதல்ல வாழ்த்துக்கள், நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கேன்னா கிராமத்தில் வந்து எல்லாருமே பொங்கல் நேரம் நிறைய கிராமத்து மக்கள்லாம் பொங்கலுக்காக வந்திருந்தாங்க. இப்போ என்ன அங்கே பேச்சுவார்த்தை என்ன நடந்தது? உங்கள் முடிவு என்னவாக இருக்குது? இன்றைக்கு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பாக ஊராட்சி செயலர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும் என்று சொல்லியும், ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களை அவர்களுக்கு ரூபாய் மாதம் 15,000 ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று சொல்லி 8 நாட்களாக தொடர் போராட்டம் நடந்தது. ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அவர்கள் எங்களை அழைத்து, நிர்வாகிகளை அழைத்து என்னெல்லாம் நடந்திருக்கிறது இந்த இடைப்பட்ட அந்த 8 நாட்களில் அப்படிங்கிறத விரிவாக விளக்கி சொன்னாங்க. மிக விரைவாக இந்த அரசாணை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதையும் சொல்லி இருக்கின்றார்கள். கொஞ்சம் சில காலம் அவகாசம் கேட்கிறார்கள். நாங்களும் பொங்கல் பண்டிகை வருகிறது, எனவே அதை கருத்தில் கொண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி வரை இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்றும், பிப்ரவரி 8க்குள் அரசாணை வரவில்லை என்றால் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் மீண்டும் இதை போன்று மாநில அளவில் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நாம் நடத்தி அந்த அரசாணையை தட்டி பறிப்பது என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய ஆணையர் அவர்கள் அளித்த உறுதிமொழி, அங்கு நடந்த பேச்சுவார்த்தை விவரமெல்லாம் எல்லாவற்றையும் நம்ம வெளிலையும் சொல்ல முடியாது. அந்த வகையில் மிக விரைவில் அரசாணை வரும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கம்மா, இந்த போராட்டம் இப்போ வந்து பேச்சுவார்த்தை அளவுக்கு வந்திருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்கள் போராட்டம் வந்து ரொம்ப வெற்றி அடையணும்னு நாங்கள் மாநில தலைவர்கிட்ட விரும்பி கேட்டுக்கிறோம். சொல்லுங்கண்ணா, இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணா, ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த போராட்டத்தை என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த முடிவு உங்களுக்கு என்ன? தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தினுடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட கோரிக்கை வந்து மதிப்புமிகு ஆணையர் அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்காலிகமாகத்தான் நாங்கள் ஒத்திவைத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை விரைந்து அரசாணை வெளியிட வேண்டும். ஒருவேளை அரசாணை வெளியிடாமல் காலதாமதம் செய்வது தெரிய வந்தால் நாங்கள் பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து மீண்டும் சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை கட்டமைப்போம். அது தமிழகத்திலே வளர்ச்சித்துறையில் இதுவரை காணாத ஒரு போராட்ட களமாக இருக்கும். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தீங்க. இப்போ வந்து சாப்பிடாமக்குள்ள போது இனிமேல் தான் எல்லாம் சாப்பிட கிளம்பி வரும். ஒரு சிலர் முகத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னும் அந்த களைப்பிற்குன்னு ஊருக்கு போகிறீங்க. இப்போது இந்த போராட்டத்தில் வந்து அடுத்த கட்டமாக சொல்லியிருக்காங்க, வேறு என்ன மாதிரியான நிகழ்வு இப்போ வந்துருக்கவங்களே எப்படி போக போகிறீங்க? இந்த பேருந்தெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? இல்லை, நாங்கள் இன்றைக்கி கடந்த 6ஆம் தேதி முதல் இன்றைக்கி 8 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இருந்தோம். இந்த போராட்டம் இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வந்து உடன்பாடு எட்டப்பட்டு இன்றைக்கி தற்காலிகமாக எங்கள் மாநில தலைவர் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த போராட்டத்தின் அடிப்படையில் முடிவுக்கு வந்தது. இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு 5000 மக்களும் நாங்கள் ஊராட்சி செயலாளர்களும் அவங்கவுங்க வந்து பஸ்ஸை பிடிச்சி இல்லை ட்ரெயினை பிடிச்சி இன்றைக்கி நைட்டு அவங்கவுங்க இல்லத்துக்கு சேஃபாக நாங்கள் போய் சேர்ந்துருவோம். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொங்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது சமத்துவ பொங்கல் வேறு கொண்டாடின ஒவ்வொரு கிராமத்துலேயும் விட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்போ உங்களுடைய பணி என்னவாக இருக்குது? என்னதான் நீங்கள் ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்து வந்தாலும் கூட கிராம மக்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்று. இப்போ அது உங்கள் அடுத்த கட்ட உங்கள் நடவடிக்கை என்னவாக இருக்கும் ஒர்க்கில்? எங்களுக்கு நாளைக்கு போன உடனே 10 பொங்கல் பானையை வச்சு பொங்கல் வைக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்குது. சமத்துவ பொங்கல் நாங்கள் போனதுமே நாளைக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுது. எங்களுடைய ஒர்க்கு போன உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. நாங்களும் சமத்துவ பொங்கலை எங்களுடைய கிராம மக்களோடு கொண்டாடுவதை ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அரசு சொன்னபடி, வாக்குறுதி அளித்தபடி, எங்களிடம் சொன்னபடி அவர்கள் நடந்து கொண்டு நாங்களும் மென்மையான போராட்டங்களை கோரிக்கை மேலே போவது நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு
கோரிக்கை காவல்துறை பத்திரிகை முழு ஒத்துழைப்பு பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லா விதத்திலும் எல்லா உதவிகளும் செய்தார். ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் போராட்ட காலத்திற்கு வராதபடி எங்களை மகிழ்விப்பது, எங்களுக்கு உரிமையை தருவது அரசின் கையில் இருக்கிறது. தொடர்ந்து நியூஸ் 7 களத்திலிருந்து இவர்களோடு ஒன்றாக இருந்த முதல் நாளிலிருந்து இப்பொழுது அவர்கள் கிளம்பும் வரை, ஏனென்றால் இவருடைய போராட்டம் என்பது ரொம்ப முக்கியமான போராட்டம். ஏன்னா இவர்களுக்கு ஊராட்சி செயலாளருக்கு அந்த ஓய்வூதியன்மை இல்லாமல் இருந்தது. அது அவங்க சொன்னதுக்காக தொடர்ந்து நாமும் களத்தில் இருந்தோம். தற்பொழுது இவர்கள் மகிழ்ச்சியோடு இன்று தற்காலிகமாக சொன்னால் கூட இது நிரந்தரமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா கிராமத்து மக்களுக்காக